நிச்சயமா இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாக இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் தான் ஆடி அமாவாசையும் கிரகண தோஷம் ஏற்படுகிற காலகட்டம். இவங்களுக்கு இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ராசி பொதுவாக வெளிநாட்டு யோகம் உண்டுங்க. இந்த ராசிக்கு பொதுவாகவே இது குறிப்பாக இவங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட தோஷம், இது மாதிரி இது பயம் இருக்கிறவங்க, இந்த வயசானவங்க, இந்த மாதிரிலாம் இந்த 3 நாளில் தன் குழந்தைகளோ தன் சொந்த பந்தங்களோ யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் இருக்க சொல்லணும். ஏன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா. முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாதுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கர்மாக்கள், கர்மாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ், புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும், 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ரொம்ப அழகா இந்த சூரிய கிரகணத்தை பத்தியும் ஆடி அமாவாசையை பத்தியும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கா நம்ம பார்த்துட்டு வரோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் இவங்க செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யுங்க, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு நிறைய நல்ல விஷயம் சொல்றீங்க சார். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்கள் இந்த சூரிய கிரகணத்துல எதெல்லாம் கவனமா இருக்கணும், மிக கவனம், எச்சரிக்கை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நிச்சயமா இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாக இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் தான் ஆடி அமாவாசையும் கிரகண தோஷம் ஏற்படுகிற காலகட்டம். அப்போ இவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னரை குறிக்கும், லைஃப் பார்ட்னரை குறிக்கும், 2வது குழந்தையை குறிக்கும், பெற்ற தாய் தந்தையரை குறிக்கிற கிரகம் 7 கிரகணமாக மாட்டுது. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது. இவங்களுக்கு இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்டது பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கிறது நாங்கள் தான். இந்த கிரகணம் ஆகஸ்ட் 12, அதுக்கு முன்னாடி நாள் 11, 13, 11, 12, 13, இந்த ஆகஸ்ட் 3 நாளை தவிர்த்து விடுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வேண்டாம். குழந்தை சம்பந்தப்பட்ட பிளானிங்கை தவிர்க்க வேண்டிய, ஆடி மாதம் வேற, ஐவிஎஃப்க்கு பிளானுக்கு டாக்டர்கிட்ட போகலான்னு போனவங்க தவிர்க்க வேண்டிய காலகட்டம். ராகுக்கு எது நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்க்கு சக்ஸஸ் சொல்லுவோம், ஆனால் கிரகணம் சிறப்பில்லை. ஏன்னா அவ்வளோ கெமிக்கல், அவ்வளோ இது நெகட்டிவ் எஃபெக்டாக மாற்றிடும். அதாவது இது போய் வேற வந்துடக்கூடாது. அப்போ இந்த விஷயம் குழந்தை சம்மந்தப்பட்டான இந்த ராசி பொதுவாக வெளிநாட்டு யோகம் உண்டுங்க. இந்த ராசிக்கு பொதுவாகவே இவங்களுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அப்ளை பண்ணுறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னா இந்த கிரகணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி இல்லை 3 நாள் கழிச்சு அட்டன் பண்ணிக்கிற சிறப்பு. இந்த டவுட் வரும், கிரகண நாள் தானே எஃபெக்ட், ஏன் முன்ன பின்ன ஒரு நாள்? பொதுவாக அதோட எஃபெக்ட் 2-3 நாளைக்கு இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம்னா,
பௌர்ணமின்னு பார்க்குறோம். ஆனால் நிலா வெளிச்சம் முன்ன பின்ன 2 நாளும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அப்போ அந்த எஃபெக்ட் அது மாதிரி இந்த கிரகணத்தோட எஃபெக்ட் கண்ணுக்கு பார்க்க முடியாத அந்த காஸ்மிக் ரேஸை ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜாதக ரீதியாக டிகிரி நெருக்கத்தில் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வரனால தான் தவிர்த்துருங்கன்னு சொல்கிறோம். இந்த ராசி என்ன பண்ணால் சொத்து வாங்குற ஒரு காலகட்டம் வந்திருக்கு. இப்போ தான் சார் ப்ராப்பர்ட்டி வாங்கலான் இருக்கேன், ஒன்று சேல்ஸ் பண்ணுறேன் இருக்கேன்னு. பொதுவாக அது ஒரு முன்னாடி ஒப்பந்தம் போடுங்க, இல்லை கிரகணத்தை முடிஞ்சு பண்ணுங்க. இந்த 3 நாளுக்குள்ளே தான் அவங்களுக்கு நேரம் எப்படி ஒன்றா இப்போ தான் டக்குன்னு கொடுங்க, இப்போ ஒரு சொல்லியே ஆரம்பம்னு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி வந்தால் ஒரு ஜோதிடரையோ பார்த்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா இந்த நேரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவீங்க, ஆனால் பணம் வராமல் போச்சுன்னா சரி ஒரு இடம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டீங்க, அதில் வில்லங்க சர்டிஃபிகேட் இருந்தால் இது பேக் ஃபயர் ஆயிருமே. இப்போ மூலப்பத்திரம் இதெல்லாம் வெரிஃபை பண்ண மனசு தோணாதுங்க. எவ்வளோ அந்த டயத்துல ஒரு குழப்பம் வந்துடும். ஏங்க ஈவன் நாங்கள் ஜோசியம் பார்க்க தவிர்த்துருவோம் இந்த 3 நாள் ஜோசியம். ஏன்னா எங்களுக்கும் மனிதனா பிறகு எங்க மைண்ட் செட்டும் தெளிவு வேணும். அப்ப தெளிவு இருக்கும்போது மனநிலை சரியா இருக்கும்போது தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். நிச்சயமா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் முக்கியம். இப்போ எங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது, எங்களுக்கு கிரகணங்கள் சரியில்லைன்னு நாங்கள் எப்படி பார்க்கறது? அதுவும் கோயிலே சாத்துறாங்க. நாங்கள் எங்கள் 3 நாளைக்கே பவர் இதாகவும் சொல்கிறாங்க போது இந்த நேரத்தில் முக்கிய முடிவு எடுக்கலாமா? ஜஸ்ட் விட்டுணும். இது குறிப்பாக இவங்களுக்கு ஆயில் சம்மந்தப்பட்ட தோஷம், இது மாதிரி இது பயம் இருக்கிறவங்க, இந்த வயசானவங்க, இந்த மாதிரிலாம் இந்த 3 நாளில் தன் குழந்தைகளோ தன் சொந்த பந்தங்களோ யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் இருக்க சொல்லணும். ஏன்னா கிரகணத்தப்ப அமாவாசை விட்டா கடல் அலைகள் அழுத்தங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். டக்குன்னு எமர்ஜென்சிக்கு டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ டாக்டருக்கு எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். முதல்ல பிளான் பண்ணி போகிற டாக்டர் டேட்டு வேணால் மாற்றலாமே தவிர எமர்ஜென்சி போகிறதுக்கு அப்போ காரு ரெடியாக இருக்கணும். ரொம்ப வயதானவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி எது சார் பண்ணலாம்? இப்போ முன்னோர்கள் அவங்களுக்கு இந்த முன்ன பின்ன 2 நாளில் கிரகணத்தை முன்ன பின்னாடி ஒரு படையல் போட்டு முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தக்க பலம். தீதி கொடுக்குறது திலக்கோமம். இந்த ஒரு சில கோயில் நீர்நிலையை ஒட்டி பண்ணுவாங்க. ராகு கேது ஸ்தலங்கள், கொடுமுடிகள், இந்த மாதிரி பரிகார ஸ்தலத்தில் பண்ணுறாங்க. அதை பண்ணிக்காங்க. இது உங்களை வீட்டிலேயே வச்சு பரிகாரம் இல்லை, நான் வீட்டிலேயே வச்சு படையல் பண்ணிக்கலாம். இந்த 3 நாளைக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கன்னா தர்பை புல், இதை உணவுப் பொருள்கள் அரிசி பருப்பு உணவு பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயத்திலும் போட்டுக்கணும். இது மேலே தூவி விடுவதால் இதில் அந்த பால் மோர் தயிர் இந்த மாதிரி விஷயத்தில் அதுலேயும் பயன்படுத்தணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் அதுலேயும் பயன்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை கடைபிடிக்க தவறிடுறாங்க. ரொம்ப முக்கியம். இதில் தாம்பத்திய வரைக்கும் தவிர்க்க சொல்கிறோம். ஆனால் எதை பண்ணணும்னா இந்த கிரகணம் இந்த கொடுமுடி யார் போகணும்னா ஜாதகத்தில் சூரியன் கேது சூரியன் ராகு, இல்லை சந்திரன் கேது சந்திரன் ராகு, கிரகண தோஷத்தில் பிறந்தவங்க, காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவங்க, நிறைய குழந்தைகள் சொல்லுவாங்க இந்த குழந்தை அப்பா கூட இருக்கக்கூடாது, அம்மா கூட இருக்கக்கூடாது, தத்து கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் ஜோசியர் சொல்லியிருப்போம். எதுக்குன்னா இந்த தந்தைக்கு ஒத்து வராது, தாய், அந்த மாதிரி தோஷமுள்ள ஜாதக அமைப்புகள் இந்த சர்ப சாந்தி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ராகுகேது உள்ள இந்த கிரகண தோஷம் இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது, ஜஸ்ட்டு போயிட்டு வரும் பொழுது கிரகணத்துக்கு முன்னாடினாலும் அந்த தோஷங்கள் அப்படியே படிப்படியாக குறையும். என்ன ஒரு நிவர்த்தி பண்ணுற மாதிரி. ஆனால் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க போகக்கூடாது வெளியே. இந்த 3 நாளுமே தவிர்ப்பது. இது ரொம்ப ஏஜ்டு பர்சன் வேண்டாம், அது ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். ஆனால் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய இது இப்படி பண்ணிட்டா திருமண தடை இருக்கிற வரைக்கும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். சுக்கிரன் செவ்வாயில் ராகுகேது எஃபெக்டில் அவங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டோம். ஆக இந்த விஷயத்தை தவிருங்கன்னு சொன்னதெல்லாம் தவிர்த்துருங்க. செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுருங்க. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு புது ஜாதகம் புது பிறப்பு மாதிரியே ஏற்பட்டுரும். சார் எதுவுமே இல்லை, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொன்னவங்களுக்கு இதுதாங்க பலாவலனே. சூப்பர் சார். இந்த கிரகணம் என்னதான் ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைச்சாலும் நிறைய பிளஸ் இருக்கு. இதுல நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா நல்ல சாதகமா அதை மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் சார் கொடுத்திருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம்.
அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம், 2 ஆப்ஷனும் இருக்கு. 2த்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.